வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ரான் பிரியாணி, வடி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட அவுட்புட்டை நீங்களே பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்குது. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 kg இறா வாங்கினேன். அதோட கழிவுகள்லாம் போக ஒரு 650 கிராம் வந்தது. இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம பிரியாணி குண்டான வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 200 கிராம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை சேர்த்துக்கிட்டு அதுவும் கூட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் கூட பச்சை மிளகாய் ஒரு 4 கீரி வச்சுருந்தேன், அதையும் இதுவும் கூட சேர்த்து வறுத்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதையும் அதுவும் கூட சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிடணும், அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சது, அதையும் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 100 கிராமுக்கு தயிர், அதையும் நல்லா இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 650-700 கிராமில் உள்ள இறா மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சது, அதையும் இதுவும் கூட சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது வடி பிரியாணிக்கு தேவைப்பட்ட ரைஸில் மீதம் இருக்கிற ஒரு 450 ml தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இறாவுக்கு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, 2 minutes இருந்தாலே போதுமானது. இதில் 50% குக்கான பாஸ்மதி ரைஸு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மேலோட அந்த ரைஸை வச்சு கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும், ஏன்னா ஆஃப் குக்கான ரைஸ் இது. இதை வடி பிரியாணின்னு சொல்லுவாங்க. தண்ணி நிறைய இருக்க வேண்டாம், இது கவர் ஆகிற மாதிரி இருந்தாலே போதுமானது. இது மேலே கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிக்கலாம். இப்போது கவர் பண்ணிடலாம், மூடிடலாம். ஒரு 20 minutes கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுவோம். கீழே தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு வெயிட்டுக்காக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சாச்சு. இப்போ திறந்து பார்த்தோம்னா ப்ரான் பிரியாணி ரெடி. ரைஸ்லாம் எதுவும் குழையாமல் ப்ராப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? ஓகே, ஸோ ப்ராப்பராக வந்திருக்கு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒயிட் மூன் கிச்சன். தேங்க்யூ.